என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே மகாஸ்வாமி கனிஷ்டாய சிவாரியாய நமோஸ்துதே. பகவானே சிவா பெரியவா, நான் இன்னைக்கு மகா பெரியவாளை பற்றி தான் கதை சொல்ல போகிறேன். சங்கரன் பெற்ற தங்கக்காசு. இது 1950 நடந்தது. 1950 சங்கரன் ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான், 9வது படிச்சுட்டு இருக்கான். அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதே அவன் ரொம்ப டேலண்ட் பையன். ஸ்கூல் டைம் போக மீதி டயத்துலலாம் அவன் ருத்ரம், சமக்கம், ஸ்ரீசுத்தம் இதெல்லாம் ரொம்ப கற்றுட்டு பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் பொதுவாகவே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி அதுகளுக்கு இஷ்டம் இருந்தால் தான் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிகள் சொல்லிக் கொடுக்க முடியும். அவளுக்கு இஷ்டம் இல்லை, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி நம்ம அம்மா அப்பா எவ்வளவுதான் மேனேஜ் பண்ணினாலும் அவளுக்கு அது ஏறவே ஏறாது. ஆனால் சங்கரனுக்கு எல்லாம் கற்றுக்கணும், அடுத்தவா சொல்கிற வேதத்தை கேட்கணும், அந்த மாதிரி நம்மளும் வேதம் சொல்லணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் சின்ன வயசுலேயே அவனுக்கு இருந்தது. கும்பகோணத்தை காவேரி கரை ஓரமாக மடத்து தெருவில் சங்கர மடம் ஒன்று இருந்தது, புராண காலத்தோடது. அங்கே சில ஆச்சாரியர்கள்லாம் இருந்துட்டு அதிஷ்டானத்தில் இருந்துட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. ஒரு 30 குழந்தைகள் வரைக்கும் வேதம் படிக்கிறது. அந்த வேத பாடசாலையில் சங்கரனும் இருக்கான். மாணவர்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் போட்டி இருக்கணும், அப்போ தான் அக்ஷரம் சுத்தமாக சொல்ல முடியும். நீ முந்தி நான் முந்தி, நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டுன்னு எல்லாம் படிக்கும். ஆனாக்க போட்டி சில இடங்களில் ஆரோக்கியத்தையும் வளர்க்கும், சில இடங்களில் பொறாமையும் வளர்த்துரும். குழந்தைகளுக்கு போட்டி இருக்கணுமே தவிர்த்து ஆசிரியர்களுக்கு போட்டி வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. ஆனால் இந்த மடத்தில் இருந்த ஆசிரியர் ஒரு சில செலக்டட் மாணவர்களை மட்டும் நல்லா சொல்லிக் கொடுப்பார், மற்றவளை கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுவார். அந்த பின்னாடி தள்ளப்பட்டதில் சங்கரனும் ஒருத்தன். அவனுக்கு சின்ன ஸ்கூலில் சேர்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் பயகாட்டு இருந்தாலும் அவனுக்கு என்னமோ அவர் சொல்லி கொடுக்கல, ஏன்னு தெரியல. அப்போ இந்த 30 மாணவர்களில் ஒரு போட்டி ஒன்று வந்தது, கும்பகோணத்தில் நடத்தி நான் நடத்துறதுல வேதம் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் போட்டி ஒன்று வச்சா. உடனே இந்த 30 மாணவர்களை திறமையானவராக தேர்ந்தெடுத்து அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இவர் தனக்கு வேண்டிய ஒரு 12 மாணவர்களை மட்டும் இந்த வாத்தியார் தேர்ந்தெடுத்துட்டார், மித்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிட்டார். இதுக்கு யார் நீதிபதியாக வரப்போகிறான்னாக்க, உண்மையாகவே தஞ்சாவூர் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கிற லக்ஷ்மண ஐயர் அப்படிங்கிறது தான் வரப்போகிறார். இன்னும் அதை தொத்து இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா வரா. அது இல்லாமல் ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த போட்டிக்கு மகா பெரியவாளும் வரார் தேர்ந்தெடுக்கிறதுக்கு குழந்தைகளை. இப்போ ஒரு சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை 11 மணிக்கு போட்டின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா. குழந்தைகள்லாம் போயாச்சு. இந்த வாத்தியார் என்ன பண்ணினார், ஆச்சாரியர் 12 தான் செலக்ட் பண்ணின அந்த 12 குழந்தைகளை மட்டும் முன்னாடி உட்காத்தி வச்சுட்டார் ஹாலில். இந்த செலக்ட் பண்ணாத பிடிக்காத குழந்தைகள் எல்லாம் பின்னாடி உட்காரி வச்சுருக்கார். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுத்து, எல்லாரும் வந்தாச்சு. பெரியவா தன்னோட பீடத்தில் உட்காந்துட்டார். நீதிபதி தஞ்சை லக்ஷ்மணன் பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டார். கொஞ்சம் தண்டி அவரோட இருக்கையில் அவர் உட்காந்தார். மற்ற 2 பேரும் தன் அவாவாளோட இதெல்லாம் உட்காந்துட்டார். தேர்வு தொடங்கணும். லக்ஷ்மி ஐயர் ஒரு நமஸ்காரம், நீதிபதி பெரியவாளுக்கு மறுபடியும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணினார். தொடங்கிட்டார். முதல் வரிசையில் இருந்த 12 மாணவர்களையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்தார் பெரியவா. அவரோட பார்வை டக்குன்னு அடுத்து அவரை பின்னாடி போயிடுத்து. பின்னாடி செலக்ட் பண்ணாமல் உட்காந்து வச்சுருந்தால் பற்றி எல்லா குழந்தைகள் அவளை பார்க்க ஆரம்பித்தார். இவரோட பார்வையில் சங்கரனும் இருந்தான். போட்டி தொடங்கின்னு இருந்தது. ஒவ்வொரு குழந்தையெல்லாம் கூப்பிட்டு கேட்டுன்னு இருக்கார். எல்லாரும் சொல்கிறா, எல்லோரும் கடன்னு ஒப்பிக்கிறா. அதில் ஒரு சொரத்தும் இல்லை, பாவமும் இல்லை, ஒன்றும் இல்லை. பெரியவாளுக்கு அபிப்பிராயமே இல்லை. எல்லாம் 12 மாணவர்களும் சொல்லி முடிச்சாச்சு, யாருமே செலக்ட் ஆகலானாக்க.
பெரியவாளோட பார்வை பின்னாடி போச்சு இல்லையா, அங்கேருந்து குழந்தைகளை கூப்பிடுறார். அவளெல்லாம் நீங்கள் முன்னாடி வந்து உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஜாடை காட்டினார். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் முன்னாடி வந்து உட்காந்தா. அப்போ இந்த வாத்தியார் இந்த குழந்தைகளை கூட்டி அந்த வாத்தியார் முகம் சின்னதாக போயிடுத்து. உடனே அவர் வந்து இன்னும் அவள்லாம் தயார் பண்ணலை நான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெரியவா நீ பேசாமல் இருந்து கையாலேயே ஜாடை காமிச்சிட்டார். அவ்வளோதான். அந்த ஆசிரியர் வாயே துறக்கலை, பேசாமல் உட்காந்துட்டார். பின்னாடி இருந்த குழந்தையெல்லாம் முன்னாடி வந்தாச்சு. முன்னாடி பெரியவா சங்கரனை பார்க்குறார். எழுந்துரு அப்படின்னு விட்டார். ரொம்ப சந்தோஷமாக சங்கரன் எழுந்துட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணினான். கண்கள்லேயே தன்னோட நன்றியை சொல்லிட்டான் பெரியவாளுக்கு. உன் பேர் என்ன அப்படின்னு பெரியவா கேட்குறார். சங்கரன். அட என் பேரா இருக்கே அப்படின்னார். மகாபெரிவா அவளை இப்போ கேட்டார், உனக்கு புருஷ சுத்தம் சொல்ல தெரியுமோ? தெரியும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா. அக்ஷரம் பிசகாமல் சொல்லுவியா நீனு? சொல்லுவேன் பெரியவா. அங்கே இருந்தவாளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், என்னடா அது பெரிய பெரிய படித்தவாளுகள் எல்லாமே கொஞ்சம் கட்படாகும், இவன் சொல்லுவேங்கிறானே, இவர்கிட்ட வேறு நேரம் இப்படி பேசின்னு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகாபெரிவா சங்கரனை பார்த்து, சரி நீ இப்போ ஆரம்பி. ஸ்ரீமத் நாராயணனை பற்றி சகஸ்திர ஸ்ரீஷம் தெய்வம்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தை கடைசி வரைக்கும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னுட்டார். ஆரம்பித்தான். சங்கரன் கையை கட்டின்டான். ஆரம்பித்தான். கட 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 கடன்னு சொல்ல நிற்கவே இல்லை. மடதிறந்த வெள்ளமாக கொட்டிட்டான். அக்ஷரம் கட்டுக்கு பிசகலை, ஒன்றும் ஆகலை, சொக்ஷமாக சொல்லிட்டான். பலே அப்படின்னு உற்சாகமாக மகாபெரிவா ரொம்ப சந்தோஷப்பட்டார். உனக்கு சமஸ்கிருதம் கிரந்தமெல்லாம் தெரியுமோ? தெரியாது பெரியவா, இன்னும் கற்றுக்கலை. என்னோட வாத்தியார் எனக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கல. ஸ்லோகங்களை மட்டும்தான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. கேள்வி ஞானம் இருந்தாலே போகிறோம், எல்லாத்தையும் கற்றுக்கலாம். எதிர்காலத்தில் நீ என்ன உத்தியோகம் பார்ப்பியோ எனக்கு தெரியாது. ஆனாக்க நமக்கு வேதம் சாஸ்திரங்கிறது ஒரு ஆணிவேர் அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவர். ஆகட்டும் பெரியவா, அப்படியே நான் எல்லாம் கற்றுக்கிறேன் பெரியவான்ட்டு பெரியவாளுக்கு மறுபடியும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணினா. மறுபடியும் நீதிபதி வந்து மற்ற குழந்தையெல்லாம் செலக்ட் பண்ணார். மறுபடியும் இன்னும் 2 குழந்தைகளும் அதே மாதிரி நல்லபடியாக செலக்ட் ஆச்சு. பெரியவா தன்னோட கையாலேயே சங்கரனுக்கு ஒரு தங்க காசு பரிசாக கொடுத்தார். தங்க காசில் ஒரு சின்ன வளையமும் ஒன்று இருந்தது. அதை பூனல்ல இல்லைட்டா கருப்பு கைத்தில் கோத்து மாட்டிக்கிறதுக்கு வசதியாக அந்த வளையம் இருந்தது. தங்க காசை பெரியவாட்டேருந்து பரிசாக வாங்கிட்ட சங்கரன் ரொம்ப சந்தோஷம். தங்க காசை இப்படியும் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். ஏன்னா சின்ன குழந்தை தானே, இதை எதில் மாட்டிப்ப கோத்து அப்படின்னு பெரியவா கேட்டார். ஒரு ஊக்கில் கோத்து பூனலில் மாட்டிக்கிறேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டான். ஊக்கில் கொக்கக்கூடாது, பூனல்லையே மாட்டிக்கோ, எப்படின்னு இங்கே இருக்கிறவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாருக்குமே வெள்ளிக்காசு பரிசாக கொடுத்தார். சாஷ்டாங்கமாக நமஸ்காரத்தை செஞ்சான் சங்கரன். அவனையும் எரியாவும் அவன் கண்கள்லேருந்து தண்ணீரெல்லாம் ஒழிஞ்சுது. எல்லாருக்கும் போஜனம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிளம்பிட்டார். வருஷங்கள் ஆயிடுத்து. ஒரு 20 வருஷம் கழித்து சங்கரம் பெரியவாளை பார்க்கலான்னு சொல்லிட்டு கும்பகோணம் மடத்துலேருந்து சும்மா 20 வருஷம் கழித்து தான் குடும்பத்தோடு கிளம்பி போகிறான் சங்கர மடத்துக்கு. தன்னை பற்றி சொல்லிக்கிற முன்னாடியே சொல்லிடுறான், இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி பண்ணினேன்னு. ஆமாம், அந்த தங்க காசு இன்னும் வச்சிருக்கியோ அப்படின்னு ஆர்வமாக கேட்டார். உடனே சங்கரம், இந்த பாருங்க என் பூனலில் இன்னும் இருக்கும் தெரியவா அப்படின்னு சொல்லிட்டான். சந்தோஷமாக தெரியவா பிரசாதம் தந்து குடும்பத்துக்காரையே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். நன்றி, வணக்கம்.